நலமுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல், அதனால் உங்களுடைய சப்போர்ட்களை எனக்கு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ரெஸ்டாரண்ட் ப்ராஜெக்ட் பற்றினது. ஏன்னா மருத்துவங்கள் நான் நிறைய பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன், உணவு முறைகள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா இருக்கேன். சில பேர் என்கிட்ட பேசும்போது இதை ஒரு ரெஸ்டாரண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண முடியுமா, அதாவது இயற்கை உணவுகள், இந்த மூலிகை உணவுகள் இதெல்லாம் வச்சு ரெஸ்டாரண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண முடியுமா, அது மாதிரி எங்களுக்கு எதுவும் ஐடியா கொடுப்பீங்களா அப்படின்லாம் கூட கேட்குறாங்க. வெளிநாட்டில் கூட ஒருத்தர் அது மாதிரி என்கிட்ட கேட்டிருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் இது. என்னதான் நம்ம ஃபுல்லாக இயற்கை உணவுகள் போட்டாலும், அதாவது நெருப்பு இல்லாமல் சமையல் பண்ணுறது, ரொம்ப பாரம்பரிய உணவுகள் போட்டாலும் கூட அது மட்டுமே கண்டிப்பாக நல்லா மூவ் ஆகாது. ஸோ நம்ம சாதாரண உணவுகளையும் போடணும், அதுவும் போடணும், ஆப்ஷனில் வைக்கணும், அதுவும் ஆப்ஷனில் வைக்கணும். ஆனாலும் சில உணவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையான முறையில் இயற்கை உணவுகள் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் செட் ஆகுதா அப்படின்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. ஆனால் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மெனு அந்த மெனு ரெண்டையும் சேர்த்து வைக்கும்போது இன்னொன்று அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய செட்டப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் செட்டப்பாக இருக்கணும். இப்போ அந்த மாதிரிலாம் சில மாதிரி ஒரு இடத்துல கூட நான் நோட் பண்ணேன், மூங்கிலே ரெஸ்டாரண்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே இருக்க டேபிள் சேர்லேருந்து ரெஸ்டாரண்ட் அவுட்ரு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மூங்கிலில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே இயற்கை உணவு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வச்சுக்கிட்டு நம்ம இயற்கை உணவுகள் கொடுத்தா அந்தளவுக்கு எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி தான். அதனால் ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக இந்த மாதிரி இயற்கை உணவுகளோடு சேர்ந்து, இல்லை நாங்கள் பார்ட்னர்ஷிப்பில் நாங்கள் பண்ணுற ஐடியாவில் இருக்கோம், நல்ல ஆரோக்கியமான உணவுகள், நல்ல மெனுவெலாம் டிசைன் பண்ணி ஸ்டாஃப்லாம் கொடுத்து இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ண விருப்பம் எங்களுக்கு வேணும், தேவைப்படுது அப்படின்றவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதற்கான முழு விளக்கங்கள் நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ச்சைஸில் எடுத்து சில பேர் ரெஸ்டாரண்ட் பண்ண ஆசைப்படுவாங்க. அது மாதிரி ஃப்ரான்ச்சைஸில் எடுக்கணும், நல்ல மேனேஜ்மெண்ட் பண்ணி நல்ல ரெஸ்டாரண்ட் பண்ணி கொடுக்கணும் ப்ராஜெக்ட்டுங்க. அது மாதிரி தேவைப்படுறவங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப கொஞ்சம் பட்ஜெட்டில் பண்ண முடியாது, இன்றைக்கி இருக்கிற நிலைமை எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப குறைவான பட்ஜெட்லாம் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ண முடியாது, ஒரு மினிமம் குவாலிட்டியோடு பண்ணும்போது. அப்போ மினிமம் அதுக்கான ஃபைனான்சியலாக சப்போர்ட் இருக்கிறவங்க, இல்லை நாங்கள் 2-3 பேர் சேர்ந்து பண்ணலான் இருக்கோம், அந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கூட வேணால் நீ வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது நான் ஒருத்தவங்களுக்காக தனித்தனியாக நான் மீட் பண்ண முடியாது. அது 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை நான் கண்டிப்பாக அதுக்கான ஒரு மீட் ஒன்று அறிவிப்பேன். அப்போ அந்த மாதிரி டைமில் எல்லோரும் மீட் பண்ணி பேசலாம். அதில் 2 பேர் 3 பேர் சேர்ந்து பண்ண ஐடியா இருக்காங்க, இல்லை நாங்கள் ஏற்கனவே 2-3 பேர் சேர்ந்து இருக்கிறோம், ரெஸ்டாரண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக இருக்கிறோம், அது இயற்கை உணவுகளும் சரி இல்லை நார்மலான உணவுகள்னாலும் சரி. அந்த மாதிரி என்னென்னா இன்றைக்கி உணவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தேடுதலில் தான் இருக்குது. காரணம் மக்கள் தொகை அதிகரிக்க பார்த்திங்கன்னா உணவு உற்பத்தியும் அதிகமாக தேவைப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதே நேரங்களில் ஹோட்டலுங்க, ரெஸ்டாரண்ட்டுங்க நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. அதில் நாம் இதில் ஆர்வம் உள்ளவங்களாம் கொஞ்சம் சுத்தமாக ஆரோக்கியமாக நல்ல உணவுகளை கொடுத்து, நல்ல தரமான உணவுகளை கொடுத்து மக்களுக்கும் சேவை செஞ்ச மாதிரி இருக்கும், நம்மளும் சம்பாரிச்ச மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது பற்றிய மற்ற விவரங்கள்லாம் நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்வேன். நான் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட டச்சில் இருந்தீங்கன்னா அந்த மீட் எப்போ நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லும்போது நீங்கள் அங்கே வந்தனால என்னை சந்திக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.